கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி அந்த தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நல்ல மெய்ப்பன் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தது. இதை எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். நல்ல மெய்ப்பன் என்று சொன்னாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி இந்த நாளிலும் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. அப்பா, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு எங்களை வழிநடத்துவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்திலே என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். இந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லுகிறது. அவர் கண்மலை, அவர் பெலன், அவர் கோட்டை என்று சொல்லி இந்த நாளிலும் நமக்கு அவர் பெலனாகவும் கோட்டையாகவும் அரணாகவும் இருக்கிறார். அவரை நாம் பாடல் வரியிலே பாடுவோம். இந்த நாளிலும் அந்த பாடலை நாம் பாடும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். என் பெலன் நீரே, அன்பு கூறுவேன், மகிழுவேன் நீதம் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் பெலன் நீரே, அன்பு கூறுவேன், மகிழுவேன் நீதம் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பினார், சாட்சியின் வசனத்தினார், உம் வல்லமை நாமத்தினார் நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினார் நீத்தம் மகிழுவேனே. என் பெலன் நீரே, என் அன்பு கூறுவேன், மகிழுவேன் தினமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் ஜீவன் நீரே, ஆஸ்தி கூறுவேன், மூவரில் ஒன்றானவரே. உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரம் நீரே. என் பெலன் நீரே, அன்பு கூறுவேன், நீதமும் மகிழுவேனே. உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் கோட்டையும் நீரே. தூய ஆவியே, தேற்றளவாளனும் நீரே. உம்முள்ள வார்த்தைகளால் நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் இரட்சகரே கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏகசூதனே. உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. என் பெலன் நீரே, அன்பு கூறுவேன், மகிழுவேன் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. உமது இரத்தத்தினால்
சாட்சியின் வசனத்தினால் நீர் வென்ற சத்துருவை நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என்பலன் நீரே அன்பு கூறுவேன் மகிழுவனிதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் கோட்டையும் நீரே. என்பலன் நீரே என் அன்பு கூறுவேன் மகிழுவனிதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. அல்லேலூயா. இந்த பாடல் நாம் பாடும் பொழுது அவர் நம் கண்மலை கோட்டை, அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த நாளிலும் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல மேய்ப்பன் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். மிக வேகமாக நாம் போகும். இந்த வசனங்கள் நிறைய இருக்கிறது, இருந்தாலும் சீக்கிரத்திலே முடிக்கும்படியாய் இதை நாம் கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் 34:11. பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே என் ஆடுகளை தேடி பார்த்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மெய்ப்பராக இருக்கிறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்த நாளிலும் அவர் சொல்லுகிற வசனம் தான், தேடி பார்க்கிறார். ஒரு நல்ல மெய்ப்பன் நம்மை தேடுகிறவராக இருக்கிறார். இந்த தேடுதல் என்று பார்க்கும் பொழுது, இந்த நாளிலும் நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பிள்ளைகள் எங்கேயாவது எங்கேயோ ஒரு விழாவுக்கு போகிறோம், அந்த இடத்துல பிள்ளை எங்கேயாவது தொலைந்து விட்டான் என்று சொன்னால், அந்த பிள்ளையை தேடுகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த குணாதிசயமே அந்த அங்குலாய்ப்பு இருக்கும். அதைவிட மேலானவர் நம்மை தேடி விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளிலும் இந்த முதலாவதாக நம்ம பார்த்தது என்னதுன்னு சொன்னா, தேடி பார்க்கிறது, தேடி விசாரித்து நடத்துகிற மெய்ப்பர் நமக்கு இருக்கிறார். இரண்டாவது வசனத்தை நாம் பார்ப்போம். எசேக்கியேல் 11:17. ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நான் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எசேக்கியா மூலியமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அது என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு, அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை சேர்த்து கூட்டிக் கொண்டு வந்து நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார். அவர் தேடுகிறார், நம்மளை என்ன பண்றாரு, சேர்க்கிறார். அவர் சேர்க்கிற கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு மெய்ப்பராய் இருந்தால் நம்மளோடு கூட சேருகிறவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாக இருப்பார்கள். தீயவர்கள் ஒருவேளை ஆட்களை கூட்டுவார்கள், சேர்ப்பார்கள், ஆனால் அவருடைய நோக்கம் வேறு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சேர்க்கிற நோக்கம் வேறு. நம்மளோடு கூட அவர் சேர்க்கிறார் என்று சொன்னால் அவருடைய நாமம் மகிமைப்படும். எவ்வளவுதான் தவறான காரியங்கள் இருந்தாலும் அதிலிருந்து எல்லாவற்றையும் சரி செய்து அந்த ஆட்டுக்குட்டியானது சகதியிலே விழுந்திருக்கிறதோ அல்லது புதரிலே இருக்கிறதோ என்று அவர் பார்ப்பது அல்ல. அதை எங்கிருந்து கொண்டு வந்து அதை நல்ல ஒரு கூட்டத்திலே சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மளை தேடுகிறார்.
நம்மளை கூட்டி சேர்க்கிறார், நம்மளை விசாரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கவலை ஒன்றுமில்லை. இரண்டாவதாக நாம் பார்ப்போம், தாட்சி அடையாமல் பார்த்துக் கொள்கிறார். இரண்டாவது, அந்த மெய்ப்பன் என்ன செய்கிறார்? அந்த ஆடுகளுக்கு என்ன போஷிப்பு தேவை, அதுகளுக்கு என்ன உணவு தேவை என்பதை சொல்லி அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அந்த ஆடுகள் தவறி ஓடிவிட்டாலும் சரி, அதை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர், அதாவது தாவீது சொல்றாரு பாருங்க, தாவீது ஒரு ராஜாவாக இருந்தால் கூட தாவீது சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிறார். அந்த தாவீது ராஜாவா இருக்கும் பொழுது அவருக்கு என்ன தேவைகள், என்ன குறைவுகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எனக்கு இந்த பணம் இருக்குது, அதனால நான் தாட்சி அடையேன். எனக்கு பங்களா இருக்கிறது, நான் தாட்சி அடையேன்னு சொல்லல. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இந்த நாளிலும் நாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமா? அவரை மெய்ப்பராக ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தாட்சி கிடையாது பிரியமானவர்களே. அந்த சங்கீதம், அந்த 6வது சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 23வது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். தொடர்ச்சியான அந்த வசனங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் எப்படி மெய்க்கிறார், அவர் புல்லுள்ள இடங்களில் மெய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு வந்து விடுகிறார். எப்படி நடத்துதல் எப்படி இருக்கிறது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மெய்ப்பராய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு ஒரு சமாதானமாய் கொண்டு போகிறது பாருங்க. பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த ஆடுகள் போய் தவறான வழியிலே போனாலும் சரி, ஆனாலும் அதை கூட்டி கொண்டு வந்து சேர்த்து அதை போஷித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நல்ல குமாரன் கெட்ட குமாரன் காலையில கூட நம்ம பார்ப்போம். அந்த நல்ல தகப்பன் என்ன செய்கிறார்? மனம் திரும்பி வருகிற அந்த பிள்ளையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை தன்னை முன்பு இருந்ததை விட பின்பு இருந்த அந்த பிள்ளையை ஆசீர்வாதத்தோடு நடத்துகிறார். மிதியடிகளை போடுகிறார், நல்ல வஸ்திரங்களை போடுகிறார், மோதிரங்களை போடுகிறார். எப்படி அவர் நடத்துகிறார்? அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நம் மெய்ப்பராய் இருக்கிறார். தாவீது சொன்னது போல நாம் சொல்லுவோமா? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி. வேற எதை குறித்து நம்பாதீங்க, வேற எதை குறித்து நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மெய்ப்பரா இருந்தார் என்று சொன்னால், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களை தாட்சி அடையாமல் நடத்துகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம், பிரியம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மேல் பிரியம் வைக்கிறவராக இருக்கிறார். இதைதான் பிதா செய்தார். நம்மேலே பிரியம் வைத்ததுனால்தான், நம்மேல அன்பு வைத்ததுனால்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமாய் இருக்கிறார். நம்மளை நடத்துகிற மெய்ப்பர் நம்ம மேல எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். ஏதோ கடமைக்கு நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லி நம்மளை மெய்க்காமல் நம்மேல் பிரியம் வைக்கிறவராய் இருக்கிறார். அவர் பிரியம் வைத்தார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. நாம் எப்படிப்பட்ட ஒரு நடத்துதலே இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் கீழே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நாளும் தாட்சி இல்லை. பிரியமானவர்களே, ஒரு விளையாட்டாக ஒருவர் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். தன்னுடைய பிள்ளை, சின்ன பிள்ளை, தன் தகப்பனார் மோட்டார் சைக்கிள் ஓட்டி கொண்டு போகிறார். அதுக்கு முன்பாக அந்த சின்ன குழந்தை அப்படியே ஜாலியா படுத்துட்டு போயிட்டே இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்? தன் தகப்பன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு எதுவும் நேரிடாது, நம்ம சுகமாய் இருப்போம் அந்த பிள்ளைக்கு தெரியும், நம்ம அப்பா தானே கூட்டிட்டு போறாருன்னு சொல்லி. ஆகையினாலே எந்த நாளிலும் நம்ம நடத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருந்தால் நிச்சயமாக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை பிள்ளை தவறு செய்யலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகள் மூலியமாக வரலாம், மனைவிகள் மூலியமாக வரலாம், கணவன் மூலியமாக வரலாம், அல்லது மற்றவர்கள் மூலியமாக வரலாம். யார் மூலியமாக அந்த பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் பார்த்துக் கொள்வார்.
ஒரு பிள்ளை சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை கெட்டு போய்விடும் என்று சொல்லி நம்மளுடைய உள்ளத்திலே நினைக்க தேவையில்லை. அவர்களை வெளிப்படையாக ஒருவேளை கடிந்து கொள்ளலாம், அவர்களை சிக்ஷிக்கலாம். ஆனால் உள்ளத்திலே என்ன நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நாம் தாட்சியடை, நிச்சயமாகவே என் பிள்ளை கெட்டு போக மாட்டான் என்ற விசுவாசத்தோடு நீங்க இருக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வராக இருக்கிறார். அதனால்தான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 127:4 சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரம், ஆண்டவருடைய சுதந்திரம் தான் அது. We are only for the guardian, responsibility fully to God. ஆகையினால இன்னைக்கு ஆண்டவருக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர் தான், he is a owner. அவர் பார்த்துக் கொள்வார். நிச்சயமாகவே பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். நம்மளை காட்டிலும் ஒரு கரு உருவாவது எவ்வளவு பெரிய காரியம். கணவன் மனைவி இணைந்து விட்டால் மட்டும் குழந்தை உண்டாகி விடுமா? அந்த கருவை உருவாக்குகிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு அக்கறை இருக்காதான்? ஆகையினாலே பிள்ளை பெற்றோர்களுக்கு குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். பிள்ளை இப்படி இருக்கிறான், பிள்ளை இந்த தவறான ஆட்களோடு பழகுறான். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இந்த யூடியூப் காரியங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான மோசமா இருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். என் பிள்ளை நிச்சயமாகவே நல்லா இருப்பான், அவன் நிச்சயமாகவே மீட்டெடுக்கப்படுவான், அவன் நிச்சயமாகவே உயர்ந்த அலக்கடத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகையினாலே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளுக்கு மெய்ப்பராக இருந்தால் நாம் தாட்சி அடைய மாட்டோம். கர்த்தர் நம் மேலே பிரியம் வைக்கிறவராக இருக்கிறபடினாலே அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் நம்மளுக்கு பிரியமான தேவனாக இருக்கிறார். பாருங்க, எசேக்கியேல் 20:41. நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். இந்த நாளிலும் பாருங்க, அவர் இந்த சுகந்த வாசனைங்கிறார். அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். இந்த பிரியமாய் அவர் நம்ம மேல இருந்தார்னா நமக்கு ஒரு கவலையும் இல்லை பிரியமானவர்களே. அதை தான் அழகாக சொல்லுகிறார் பாருங்க, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன். நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறாருங்க. பிரியமான ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னா அவளுக்கு தீமை செய்வோமா? நம்ம அவர்கள் நல்ல நிலையிலே அக்கறை உள்ளவரா இருப்போம். அவர் எப்படி வாழ வேண்டும், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் உள்ள வாஞ்சிக்கும். அதைதான் பிரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் அந்த பிரியம் என்று சொன்னால் நிறைய அர்த்தங்கள் உண்டு. அது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கணவன் மனைவிக்கு ஒரு மாதிரி இருக்கும், மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. நேரம் இல்லாததுனால நம் கடைசியாக போவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மெய்ப்பன் என்ன பண்றாரு? ஜீவனை கொடுக்கிறார். வாசல்ல ஆடுவதற்கு வாசலை திறக்கிற நல்லவராய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான்ல 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மெய்ப்பன் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது பிரியமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மெய்ப்பன் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. எல்லாம் சொல்லலாம். ஆண்டவரே சொன்னார், என்னை காட்டிலே நீ அதிகமாக எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆனால் அதே போல நம்மளால வாழ முடியாது பிரியமானவர். இந்த உலகத்திலே அவர் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தமாக பிறந்தவர். ஒருவேளை அற்புதங்கள் செய்யலாம், ஒருவேளை நீங்கள் என்னவென்னா செய்யலாம். ஆனால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே பரிசுத்தமாக இந்த உலகத்திற்கு வந்தவரும் வாழ்ந்தவரும் இந்த உலகத்திலே அவரை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பன் சொல்லுகிறார்,
தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க எசேக்கியா 34 கடைசி வசனத்தை படிச்சு பாருங்க. ஆடுகள் என்றதுன்னா யாரு? ஒருவேளை அதை தெரியாதவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் 34:31 கடைசி வசனம் நீங்க அதை படிச்சீங்கன்னு சொன்னா ஆடுகள் என்பது யார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் எப்படிப்பட்ட மெய்ப்பன் கீழே இருக்கிறீர்கள் என்று மிக முக்கியம். அந்த மெய்ப்பன் தான் உங்களை வழி நடத்தும். நீங்க அநேக வாலிப பிள்ளைகள் தவறான வழியிலே போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மெய்ப்பன் இடத்திலே சந்தேகம் உண்டு. அவர்கள் யார் நடத்துகிறார்கள் என்பது முக்கியமான காரியம். நம்முடைய மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசுவாக இருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்மை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுடைய நடத்துதல் சரியான நடத்துதலாக இருக்கும். நாம் நடக்கிற வழி சரியான பாதையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்மை நடத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளுக்கு பிரதான மெய்ப்பராக இருந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே இந்த நாளிலும் நம்ம அந்த வசனத்தை பார்ப்போம். வசனம் யோவான் 10:11. பாருங்க, யோவான் 10:11. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். முதலாவதாக பாருங்க எப்படி ஆண்டவர் முதலாவதாக தேடுகிறார், இரண்டாவதாக தாட்சி அடையாமல் பார்த்துக் கொள்கிறார், மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமாய் இருக்கிறார், நான்காவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஜீவனையே கொடுக்கிறார். இவர் தாங்க உண்மையான மெய்ப்பன். இந்த மெய்ப்பனுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறாருங்க. ஆடுகள் என்பது என்ன? மனிதர்கள் தான். இங்கே வசனத்திலே சொல்லப்பட்ட ஆடுகள் என்பது மனிதர்கள். இன்றைக்கும் நம்மை பார்த்தவர் கேட்கிறார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்குன்னு சொல்றார், உலகத்துக்கு உப்பா இருக்குன்னு சொல்றார். உலகத்துக்கு ஒளியா இருக்கணும்னு சொன்னா வெறும் லைட் போட்டு விட்டு நம்ம வெளியே அலங்காரத்தை காட்டுவது அல்ல. உலகத்துக்கு ஒளியா இருக்குன்னு சொன்னா இருள இருக்கிறவங்களை ஒளியினிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொண்டு வர வேண்டும். நாம் ஒரு பிரதான மேய்ப்பனின் கீழே இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களையும் ஒரு சரியான வழிநடத்துதலை கொண்டு வர வேண்டும். அதுதான் நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒப்பா இருக்கிறீர்கள். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். சும்மா வெளியில லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு வெளியில அந்த லைட்டினுடைய வெளிச்சத்துல இருந்து நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு காட்டுறது இல்லை. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறதுன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இருள் இருக்கிற மக்களை ஒளியின் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறோம், உலகத்திற்கு ஒப்பா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அப்படி நடத்துகிறவராய் இருந்தால், நம் ஒளியின் பாதையிலே நடத்துகிறவராய் இருந்தால், அதான் சொல்லுவாங்க, யாருக்கு குண்டடி படுங்க? போர்ல போய் போர் புரியவனுக்கு தான் குண்டடி படும். அது போலதான் பிசாசு யாரை கண்ணு வைப்பான்? யார் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ, யார் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும். வியாதிக்காக சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வருவாரு, ஆனா மனைவி சுகவீனமா இருப்பாங்க. வெளியில இருக்கிற நல்ல வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்ல வழியில நடத்திட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டிட்டு வருவாரு, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா தன் பிள்ளை பிரச்சனையோடு இருப்பான். ஆகையினாலே பிசாசு யாரை கண் வைக்கிறான் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிற மேலே பிரச்சனை கொண்டு வருகிறவனா இருப்பான். ஆனாலும் உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்களான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்கிறவர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும், என்ன போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதிலிருந்து வெற்றி தருகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தை தியானித்தோம். முதலாவதாக என்ன பார்த்தோம்? தேடுகிறவராக பார்த்தோம், நல்ல மேய்ப்பர். இரண்டாவதாக தாட்சி அடையாமல் பார்த்துக் கொள்கிறார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக பிரியமாய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். நான்காவதாக ஜீவனையே கொடுக்கிறார் என்பதை பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அது கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க மெய்ப்பரா இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நாங்க தாட்சி அடைய மாட்டோம். நீங்க மெய்ப்பரா இருந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆகையினாலே இந்த நல்ல மெய்ப்பர் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினா, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்து எங்களுக்காக சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிற தேவன் நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்னப்பா குறைச்சல்? ஆகையினாலே எங்களை நீர் ஆண்டவரே விசாரிக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் கலக்கப்படுவதில்லை. ஆண்டவரே
நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடினால் நாங்கள் தாட்சி அடைய விடுதலை ஆண்டவரே. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். அவர்கள் என்ன குறைவுகள் இருந்தாலும் நிறைவாகட்டும். வேலை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்திலே பிசாசின் போராட்டத்தினால் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.